ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட அட்வான்ஸ் ரோல் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரேஷன், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். ஆக்சுவலாக அந்த வீடியோ கோர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் இன்ட்ராடேயில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் என்ட்ரி எப்படி எடுக்கிறது என்ற வீடியோஸ் தான் அதில் இருக்கும். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயினோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ எதுவுமே இருக்காது கைஸ். இது முழுக்க முழுக்க செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு பையர்ஸ் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்ற கான்செப்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஓகேங்களா? இது யாருன்னா கற்றுக்கணும்னு நினைச்சாலோ வாங்கணும்னு நினைச்சாலோ நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப சிம்பிளாக எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்கன்னா 24,900 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த டைமில் அங்கே ப்ரைஸ் எங்கே இருக்கோ அங்கே இருக்கிற இந்த மணியை எடுத்து வச்சுக்கிட்டு கால் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு எதில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்திருக்குன்னு பார்த்து அதில் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, 10 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,000 அப்படின்ற இடத்துல இருந்தது. ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே. ஓகேங்களா? 25,000 இருக்கும்போது 24,950, 24,900, அதே மாதிரி 25,050ன்ற புட்டு. இதுதான் இந்த மணி. ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக நம்ம பார்த்தது வந்து 24,900 அப்படின்ற கால் தான் பார்த்தோம். ஆக்சுவலாக இவன் 10 நிமிஷத்தில் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனும் சேம் மார்க்கெட் என்ன சினாரியோவோ சேம் மார்க்கெட் பாசிட்டிவ் இல்லையா? ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே இருந்தாலே ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ரீமியம் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம அவனை என்ட்ரி எடுக்க முடியும். அவன் அங்கே அந்த மாதிரி இல்லை, ஏதாச்சும் ஒரு சொதப்பலாக இருக்கிறான் அப்படின்னா தான் நம்ம போய் புட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி மார்க்கெட் பாசிட்டிவ், கால் ஆப்ஷனும் பாசிட்டிவாக இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம அவனை தான் பார்க்கணும். மெயின் வந்து அவனை தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம ரெண்டுத்தையும் வச்சு காலும் புட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுப்போம். அந்த ப்ரைஸ் எங்கே இருக்கோ அதுக்கு கீழே இருக்கிற காலும் மேலே இருக்க புட்டும் எடுத்து வச்சுப்போம். எதில் நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்டப் ஆகிருக்கோ அதை தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆக்சுவலாக மார்க்கெட் பாசிட்டிவ், கால் ஆப்ஷனும் பாசிட்டிவ். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக கால் தான் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இருப்பான்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஆனால் இவன் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக 285 பக்கமாக இருந்தான். இவன் ஒரு 10 நிமிஷத்தில் 1/4 மணி நேரத்தில் இந்த ரேட்டில் இருக்கலாம். அப்போது நம்மளோட லெவல் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக நம்மளோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஐயே வச்சு எடுக்கலாம், அதுக்கு கீழே ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்குது, அதை வச்சு எடுக்கலாம். மற்றபடி ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு எடுக்கலாம், ஓப்பனை வச்சு எடுக்கலாம். ஆனால் மார்க்கெட் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 300 கிட்டே போயிட்டான் ரேட்டு. ஓகேங்களா? அப்போ இவனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் வெயிட் பண்ணி தான் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா அவன் லெவலுக்கு வந்து புல் பேக் ஆகி கூட போவான் சில டைமில். ஓகேங்களா? அதனால் நம்ம வெயிட் பண்ணோம். அந்த வெயிட் பண்ணுற டைமில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் பண்ணுற டைமில் இவனோட ஆப்போனண்ட், அதாவது புட்டு வீக்காக இருக்கிற புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் அவனை கூட எடுக்கலாம். அவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருப்பான். அவன் ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்கும்போது அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். சும்மா அந்த டைமுக்கு கொஞ்சம் பண்ணுவான். ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்துகிட்டு அவன் போய் ஓப்பனையோ இல்லை அவன் ப்ரீவியஸ் க்ளோஸையோ இல்லை அவனோட எஸ்டர்டே லோவையோ டச் பண்ணும்போது, ஏன்னா ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறோம், மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் போவான். ஒன்று ஓப்பனை போய் டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆவான், இல்லை எஸ்டர்டே லோ டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆவான். அது வரைக்கும் தான் போக முடியும் அவனால். பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும். சில டைமில் தான் அதை உடச்சி மேலே போவான். அது அந்த மாதிரி உடச்சி போகிறதுன்றது ஒரு 10 நிமிஷம், 1/2 ஹவர்லேயே நடக்கும் சில டைமில். ஓகேங்களா? அந்த மாதிரி நடக்கலைன்னா பெரும்பாலும் அதை தாண்ட மாட்டாங்க. இதுதான் நம்ம ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணான். ஆனால் அவனை எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தால் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி போனான். எடுக்கிறதுனா எடுக்கலாம். நம்ம 15 பாயிண்டில் தான் வெளியே வரப்போகிறோம். அதனால் அவன் கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் போனான். எஸ்டர்டே லோ வரைக்கும் போய் ரிட்டர்ன் ஆனான். எடுக்கிறதுனா கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு வெளியே வரலாம் நம்ம. அதாவது அந்த டைமில் வந்து 25,000 அப்படின்ற புட் ஆப்ஷனை எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கலாம். நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு சார்ட் காட்டுறேன் பாருங்கள்.
ஆக்சுவலாக வந்து இதுதான் 25,000 புட்டு. ஆக்சுவலாக பாருங்கள், இவன் எக்ஸாக்டாக வந்து 146ன்ற ஒரு அட்வான்ஸ் லெவலில் தான் சப்போர்ட் எடுத்தான். ஓகேங்களா. ஏன் இவன் எடுத்தான் அப்படின்னா, இவனோட ஆப்போனண்ட் வந்து அந்த டைமில் எந்த ஒரு லெவல்லையும் மீட் ஆகலை, அந்த லெவலை தாண்டி போயிட்டான் மேலே அவன். ஓகேங்களா. அப்போது அவன் திருப்பி அதில் புல் பேக் வருவான். புல் பேக் வந்து நின்று மேலே போவான். ஓகேங்களா. அப்போது அவன் மேலேருந்து கீழே வர அந்த டைமிங்கை இவன் பயன்படுத்திப்பான். ஓகேங்களா. அவன் மேலேருந்து கீழே வர அந்த டைமிங்கை இவன் பயன்படுத்திப்பான். ஓகேங்களா. அப்போது இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 146ன்ற அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து இவன் பாருங்கள் கிட்டத்தட்ட 233 வரைக்கும் போயிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 90-80 பாயிண்ட் போயிருக்கான். இவன் எது வரைக்கும் போயிருக்கான்னு மட்டும் பாருங்கள். கரெக்டாக எஸ்டர்டே லோ, மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் போவான். எஸ்டர்டே லோ இல்லை அவன் ஓப்பன் வரைக்கும் தொட்டுட்டு கீழே வந்துருக்கான். வந்து க்ளோஸ் வந்து எஸ்டர்டே லோ கீழே வச்சுருக்கான். ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டல, ஓப்பனையும் தாண்டல, எஸ்டர்டே லோவையும் தாண்டல. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போகவே முடியல பாருங்கள் அவனால். ஓகேங்களா. எப்படி இருந்தாலும் இது இப்படி தான் நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ இவன் இங்கே தொட்டுட்டு ரிட்டன் ஆகும்போது நம்ம போய் காலை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இல்லைனா இந்த என்ட்ரியை எடுத்துக்கு நம்ம போட்டிருப்போம். ஆனால் நம்ம வந்து ஒரு கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் என்ட்ரியை போடுவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா இவன் 80 பாயிண்ட் கொடுத்துருக்கான். கன்ஃபார்மாக இவன் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா. ஆனால் நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்லியிருக்கோமோ அதில் என்ட்ரியை மட்டும் போடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வந்து இப்போது இதே கால் ஆப்ஷன் ஐயை கீழே உடச்சிட்டு இருந்தான், இல்லை ஓப்பனை கீழே உடச்சிட்டு இருந்தானா இவனை இந்த இடத்துல எடுத்துருக்கலாம், இதை போட்டிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஓகேங்களா. அதனால தான் இந்த என்ட்ரியை நம்ம காட்டலை. ஆனால் என்ட்ரி வந்திருக்கு, ஆனால் நம்ம காட்டல. ஓகேங்களா. நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வரல. ஓகேங்களா. நார்மல் என்ட்ரி தான் இது. ஆக்சுவலாக வந்து ரெகுலர் என்ட்ரி தான் இது. ஓகேங்களா. ஆனால் இது எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம். எப்படியா இருந்தாலும் நம்ம எஸ்டர்டே லோ இல்லை ஓப்பன் வரைக்கும் டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது காலை எடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணோம். நம்ம நினச்சா மாதிரியே எக்ஸாக்டாக அவன் போயிட்டு எஸ்டர்டே லோவை தொட்டுட்டு ரிட்டன் ஆகும்போது அந்த டைமில் இவனை எடுத்தோம் கரெக்டாக. ஓகேங்களா. அந்த டைமில் இவனை பிடிச்சோம். எக்ஸாக்டாக பாருங்கள், இவன் எஸ்டர்டே ஐயில் வந்து சப்போர்ட் ஆகிறான். ஓகேங்களா. 250ன்றது ஒரு எஸ்டர்டே ஐ, இவனோட எஸ்டர்டே. இவன் பாசிட்டிவாக இருக்கான் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே. அப்போ இவனை கரைக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் கரைக்க மாட்டாங்கன்றது அர்த்தம் இவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு அர்த்தம். ஓகேங்களா. வீக்காக இருக்கிறவனா கரைப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறவனா மேக்ஸிமம் கரைக்க மாட்டாங்க, ரொம்ப கரைக்க மாட்டாங்க. அதுக்குன்னு கரைக்கவே மாட்டாங்கன்னு கிடையாது, ரொம்ப கரைக்க மாட்டாங்க. ஓகேங்களா. கரையும், ஆனால் ரொம்ப கரையாது. அது வந்து இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் கீழே அதிகமாக கரைப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. அப்போது 250ன்ற ஒரு லெவலை நம்ம வச்சு அட்வான்ஸ் லெவலாக வச்சு நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தோம். ஆக்சுவலாக இவன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 250லேருந்து 310 வரைக்கும் போனான். ஒரு 60 பாயிண்ட் போயிருக்கான். ஆனால் நம்மளுக்கு தேவை 15 பாயிண்ட் தான். 250 எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15 பாயிண்டில் வெளியே வந்துடணும். அதாவது ஒரு 275 வெளியே வந்துடணும். ஓகேங்களா. அதேமாதிரி ஸ்டாப் லாஸும் 15 பாயிண்ட் தான். ஓகேங்களா. கரெக்டாக அவன் பாருங்கள் இவ்வளோ தூரம் போயிருக்கான். நம்ம இந்த பாயிண்ட்டை பிடிக்கிறோன்னா இந்த இடத்துல நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு 15 பாயிண்டில் கட் பண்ணி இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடணும். அப்போ தான் இந்த போனஸ் பாயிண்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு லாட்டை 15 பாயிண்ட்லேயும் இன்னொரு லாட்டை வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகிறானோ 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. அவன் 1:3 போனாலே கட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். 1:2 போனாலே கட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அப்போது இந்த போனஸ் பாயிண்ட், அதுதான் போனஸ் பாயிண்ட். ஓகேங்களா. கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்கள், திருப்பியும் புல் பேக் வந்தது கூட திருப்பியும் போயிருக்கான் அவன் 40 பாயிண்ட்டு. ஓகேங்களா. அது பாருங்கள், திருப்பியும் 250 285 வந்து திருப்பியும் மேலே போயிருக்கான். ஓகேங்களா. ஓகே. அதனால் ரொம்ப ஈஸி தான் இன்றைக்கி என்ட்ரி. ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி தான். மார்க்கெட் பாசிட்டிவ், மார்க்கெட்டு வீக் ஆனால் தான், ப்ரீமியம் வீக் ஆனால் தான் நம்ம போய் புட்டை எடுக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் வீக்கே ஆகலை. ஆக்சுவலாக ப்ரீமியம் வீக் ஆகலை. ஓகேங்களா. ப்ரீமியம் வந்து ஆக்சுவலாக வந்து ஓப்பனுக்கு கீழேயோ இல்லை இங்கே ஓப்பன் இருந்து இங்கே உடச்சிருந்தா கூட எடுக்கலாம் அவனை, நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஆக்சுவலாக வந்து இவன் எதையுமே உடைக்கல. ஆக்சுவலாக எஸ்டர்டே ஐயும் கீழே உடைக்கல, ஓப்பனையும் கீழே உடைக்கல, ப்ரீவியஸ் க்ளோஸையும் கீழே உடைக்கல, எல்லாமே அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறான் இவன். அப்போ இவன் புல் பேக்கில் வந்து மேலே போவான்றது தெரியும். அவன் வீக்காக இருக்கிறவங்க மேக்ஸிமம் லோ வரைக்கும் போவான்றது தெரியும். அப்போது நம்ம வெயிட் பண்ணி எக்ஸாக்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வெயிட் பண்ணி அவன் லோவை போய் தொட்டு அதுக்கு மேலே போக முடியாமல் வீக்காகி கீழே வரும்போது, புட் ஆப்ஷன் கீழே வரும்போது கால் ஆப்ஷனை
பாசிட்டிவில் வந்து அவன் ஐயில் வந்து ரீச் ஆகும்போது நம்ம எடுத்தோம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான என்ட்ரி. ஓகேங்களா, இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி இது. ஆக்சுவலாக மார்க்கெட் பாசிட்டிவ், அதனால் இந்த மணி கால் ஆப்ஷன் எடுத்தோம். அவன் ஆக்சுவலாக வெயிட் பண்ணி பொறுமையாக நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அவன் ஐயில் வந்து இப்போ சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது எடுத்தோம். தெளிவான என்ட்ரி, எந்த ஒரு சொதப்பலும் இதில் கிடையாது. ஈஸியான ப்ராஃபிட் இது. ஓகேங்களா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தா கூட எடுக்கும் இது. ஓகேங்களா, ஓகே. இது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான். இது ட்ரெண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, ரிவர்ஸ் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, ரெண்டுமே மாறி மாறி வரும். மேக்ஸிமம் நம்ம ரிவர்ஸ், எனக்கு ரொம்ப ரிவர்ஸ் தான் பிடிக்கும் ட்ரெண்டோட. ஏன்னா ட்ரெண்டில் போகிற மாதிரி போய் புல் பேக் இங்கே வந்து நிற்கிற மாதிரி நிற்கி திடீர்னு கீழே கூட உடைப்பான் சில டைமில். ஆனால் ரிவர்ஸில் வந்து பர்ஃபெக்டாக நடக்கும் அது. ஓகேங்களா, பெரும்பாலும் ரிவர்ஸ் தான் நான் எடுப்பேன். ட்ரெண்ட் வந்து மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக விட்டுருவேன் நான், பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இவன் கீழே உடைக்கிறானான்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இவன் கீழே உடைச்சா நம்ம புட்டை போய் எடுக்கலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் இவன் உடைக்கலன்னும் போது இவன் மேலே போய் டார்கெட் கொடுத்தான். ஆனால் நம்ம ஆக்சுவலாக வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ரிவர்ஸ் என்ட்ரி தான் லைக் பண்ணுவோம். ஓகேங்களா, ரிவர்ஸ் தான் எப்போதுமே இந்த மார்க்கெட்டில், ஆப்ஷன் மார்க்கெட்டில் ரிவர்ஸ் தான் நிறைய நடக்கும். அப் அண்ட் டவுன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இன்சைட் மார்க்கெட் தான் அதிகமாக இருக்கும். அதனால் அதில் தான் நம்ம ப்ராஃபிட் அதிகமாக பண்ண முடியும். ட்ரெண்டுன்றது ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா, இவன் பாருங்கள் அழகாக வந்து ஒரு டார்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டாங்க பாருங்கள். ப்ரீமியத்தை அப்படியே கரைக்கிறானுங்க பாருங்கள். ஆனால் இந்த ப்ரீமியம் கரையாது, அப்படியே தான் இருக்குது. ஆனால் புட் ஆப்ஷனை பயங்கரமாக கரைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. ரொம்ப சிம்பிள் என்ட்ரி கைஸ். இன்றைக்கி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பார்க்க என்ட்ரி வந்தது. ஆனால் பொறுமையாக தான் எடுத்தோம். இந்த மாதிரி பொறுமையாக வெயிட் பண்ணி என்ட்ரி கரெக்டாக வரும்போது என்ட்ரி எடுத்துகிட்டு கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின்னு பொறுமையாக இருந்து எடுத்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா, கன்சிஸ்டாக ப்ராஃபிட் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ தான் ஓகேங்களா, உங்களுக்கு நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 3 மாதம் சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபண்டு போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். மெயின் இதில் நீங்கள் கன்சிஸ்டாக ப்ராஃபிட் பண்ணுறது முதல்ல ப்ராக்டிஸ் எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஓகே கைஸ். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான், ட்ரெண்ட் என்ட்ரி தான். ஈஸியாகவே ப்ராஃபிட் கிடச்சிது. தேங்க்யூ கைஸ். திருப்பியும் சொல்கிறது என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.